சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாருங்க, தீர்ப்பு கண்டிப்பா எங்களுக்கு சாதகமா தான் வரும். மறுபடியும் இந்த சிவசங்கர் தான் கொலைகாரின்னு சொல்ல போறாங்க. அப்படி நடக்கும்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அந்த காலத்துல என் அம்மாக்கு யாருமே ஆதரவா இல்ல. அதனாலதான் அவங்களால கேஸ்ல ஜெயிக்க முடியாம போச்சு. ஆனா இப்ப என் அம்மாக்கு நான் இருக்கேன். என் அம்மாவை கண்டிப்பா நான் தோக்க விட மாட்டேன். இந்த தடவை என் அம்மா குற்றவாளின்னு தீர்ப்பு எழுத மாட்டாங்க. உங்க பெரியப்பா தான் குற்றவாளின்னு தீர்ப்பு எழுத போறாங்க. அவரை உள்ள போறதுக்கு தயாரா இருக்க சொல்லுங்க. ஏய் அருவே, அருவி கொஞ்சம் நிறுத்துறியா? சின்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடி எங்க பெரியப்பா பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருப்ப? இத பார், உனக்கு நம்ம குடும்பத்து மேல இருக்கிற மரியாதை எல்லாம் போயிடுச்சு, நல்லாவே தெரியுது. அது மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வந்து வாழணும்ன்ற இன்ட்ரெஸ்டும் கிடையாது. மாமா, இப்படி எல்லாம் சொல்லி மிரட்டினா நான் என் முயற்சியை கைவிட்டுருவேன்னு தப்பு கணக்கு மட்டும் போடாதீங்க. யாரு தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கதான் போகுது. இப்ப ஏன் நீங்க எல்லாரும் உங்க பெரியப்பாக்காக ஏன் மேல கோவப்பட்டு இருக்கீங்க? அருவி, நான் சொல்றேன், தப்பா நினைக்காத. உங்க அம்மா குற்றவாளி இல்லனா அதை நிரூபிக்கணும்னு அத்தை தான் சொன்னாங்க. ஆனா நீ இந்த கேஸ மறுபடியும் ரீஓபன் பண்ணி விசாரிக்கணும்னு சொன்னதை நாங்க யாரும் எதிர்பார்க்கல அருவி. அதுவும் குழந்தை உண்டாகி இருக்க இந்த நேரத்துல இந்த மாதிரி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம் அருவி. ப்ளீஸ், இப்படி கேஸ் எல்லாம் எதுவும் போடாம வேற வழியில நிரூபிக்க முடியுமான்னு பாரு. இல்லக்கா, என் அம்மா நல்லவங்க நிரூபிக்க எனக்கு வேற வழியே இல்ல. நானும் பல வழியில முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அந்த நாராயணமூர்த்தி கிரிமினல் தனமா எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டான். அதனாலதான் கடைசியா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என் அம்மா எந்த தப்பும் செய்யலன்னு நிரூபிக்க எனக்கு வேற வழியே இல்லக்கா. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என் அம்மாவை நீங்க எல்லாரும் நிரபராதியா தான் பார்க்கணும். குற்றமற்றவங்க கர்வத்தோட என் குழந்தைய தூக்கி கொஞ்சணும். அதுதான்க்கா என்னோட ஆசை. உனக்கு அதுதான் ஆசைன்னா எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. என்னோட குழந்தை பாதுகாப்பா தான் வளரணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. அதனால நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம். பார், முதல்ல நீ கிளம்பி என்னோட வா, நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன இத்தனை நாளா பொண்டாட்டி மேல இல்லாத அக்கறை இன்னைக்கு எப்படி வந்தது புகழ்? உங்களுக்கு அங்க எல்லாருமே இருக்காங்க புகழ். ஆனா என் அம்மாக்கு என்ன தவிர வேற யாருமே இல்ல. இப்போதைக்கு என் அம்மாவோட தான் நான் இருப்பேன். அவங்க குற்றவாளி இல்லைன்னு என்னைக்கு நிரூபிக்கிறேனோ அன்னைக்குதான் அந்த வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வைப்பேன். ஓ, அப்பனா இதான் உன்னோட முடிவா? ஆமா, அதுல நான் உறுதியா இருக்கேன். பாத்தீங்களா, நீ நம்ம சமாதானமா போகணும்னு நினைச்சுதான் பேச வந்தோம். ஆனா இவ எவ்வளவு திமிரா பேசுறா பாத்தீங்களா? புகழ், அருவி இவ்வளவு தீர்மானமா இருக்கும்போது அவ விஷயத்துல என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இங்க பாருங்க, அருவி இந்த கேஸ நடத்துறதுனால நம்ம யாரும் கவலைப்பட தேவையில்லை. என்னது? அவ சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்துச்சுன்னா அதுபடி தீர்ப்பு வரட்டும். அவ சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா மறுபடியும் சிவசங்கரையே குற்றவாளின்னு சொல்ல போறாங்க. எதுவா இருந்தாலும் உண்மை உறுதியாக போகுது, அவ்வளவுதானே. இங்க பாருங்க, தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்க போகுது. அதுக்கு எதுக்கு தேவையில்லாம நீங்களா டென்ஷன் ஆகுறீங்க? அருவே, நான் கடைசியா சொல்றேன், இந்த கேஸ மட்டும் நீ நடத்தின உன்னை என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன். அப்புறம் நிரந்தரமா நீ நானும் பெரிய வழி. மாப்ள இங்க பாரு புகழ், இவ்வளவு நேரமா என் பொண்ணுக்காக மட்டும்தான் நான் அடங்கி போயிட்டு இருக்கேன். அவ வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்தா உங்க யாருமே நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? எல்லாருக்கும் தெரியும் நீதான் எங்க மாமாவை கொலை பண்ணனு.
இப்போ வந்து உத்தமி மாதிரி டிராமா பண்ணிட்டா நாங்க எல்லாம் நம்பிடுவோம் நினைச்சியா? தம்பி இத பாரு, என் குடும்பத்துல பாதி பிரச்சனைக்கு காரணமே நீதான். இதோட நிறுத்திக்க. இதுக்கு மேல ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த வையும் உன்ன. என்ன பண்றீங்க நீங்க?